பைக்கை பார்க்கிங் விட்டாச்சு. பைக்கை பார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ சென்னை சென்ட்ரலுக்கு டிக்கெட் வாங்காச்சு. சென்னை சென்ட்ரல் வந்துட்டேன் கைஸ். சொல்லுங்க, பைக் பார்க்கிங் விட்டேன் அண்டு ட்ரெயின் சென்ட்ரல் டிக்கெட் வாங்கிட்டேன். எதுக்கு வாங்கினேன்னு சொல்லி இன்னும் சொல்லலை, சொல்கிறேன். கரெக்டாக 3 o'clock வந்துட்டு சென்னை சென்ட்ரல். ஃப்ரெண்டு வேறு வெயிட் பண்ணிருக்காங்க வெளியே. சென்னை சென்ட்ரல் வந்துட்டேன் கைஸ். ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால தர்பூசணியும் குக்கும்பர் கரெக்டாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குன்னா ஒரு 3 days ஏன் வந்திருக்கேன்னா ஃபோட்டோ போஸ்டிங் கோசரம் வந்திருக்கேன். கிளைண்ட்ஸ் எல்லாம் ஒரு 3-4 பேர் கேட்டிருக்காங்க, அவங்க எடுக்க வந்திருக்கேன். ஒரு 3 days சென்னையில் இருக்கேன். இந்த மாடல் தான் இப்போ நான் ஷூட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மாடலில் இவங்க தான். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பேஜில். இப்போ காட்டுற பாருங்க. வணக்கம் தனிஷா. வணக்கம். இப்போ நம்ம எந்த மாதிரி எடுக்க போகிறோம்? ஒன்லி சாரி ஃபோட்டோ போஸ்டிங், அப்புறம் ஃபோட்டோ போஸ்டிங் ஒன்று எடுக்கலாம், அப்புறம் ரேண்டம் முடிஞ்சா வீடியோ எடுக்கலாம். கைஸ், இவங்க தான் என்னோட மாடல். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மாடல் எடுத்துட்டேன். இவன் ஃபோட்டோ போஸ்டிங் கரெக்டாக வரல, ஒரு ஃபோட்டோவும் வரல. அதனால இப்போ இவனுக்கு சாக்லேட்டு, டைரி மில்க்கு, இந்த லேஸு 3 வாங்கி கொடுத்துருக்கேன். சாக்லேட் கிட்ட சொல்ல வாய் சொல்கிறோம். ஷூட் முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோவா இன்னைக்கு எதுவும் பண்ணல, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சென்னை சென்ட்ரல் மெட்ரோவில் நின்றுருக்கேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும். பண்ணிருக்கேன். நண்பனை பார்த்துட்டேன். ஸோ பேட்மிண்டன் ஆடிட்டு வந்திருக்கான். ஒரு 1:30க்கு ட்ரெயின் ஏறினேன். கிளைண்ட் ஒருத்தர் வந்தாங்க, ஷாஷன் ஒரு மாடலை வீடியோ முடிச்சுட்டு. ஸோ இப்போ கரெக்டாக நண்பன்கிட்ட 8 மணிக்கு வந்துட்டேன். 8:30 9 o'clock ஆகும். 9 o'clock ஆகும். நண்பன் வந்து அசோக் நகர் போலான்னு கரெக்டாக நண்பன் வந்து பேட்மிண்டன் ஆடிருக்கான். ஸோ கரெக்டாக நண்பனை பார்த்துட்டேன். இப்போ நண்பன் வீட்டுக்கு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம வந்து புரோட்டீன் எடுக்க போறோம். புரோட்டீன் எங்க போய் எடுக்க போறோம்? டீ அடிக்கலாமா? நல்ல ஒரு பெஸ்ட் டீ ஸ்பெஷல் டீ கிடைச்சா. இன்னைக்கு டே முடிஞ்சது गाइस. நான் சொல்லிட்டேன், ஒரு சென்னை காட்பாடி டு சென்ட்ரல் வந்தேன். ஒரு கிளைண்ட் வீடியோ எடுத்தேன். என்ன புரியாம இருக்குன்னு நினைச்சுக்க பாருங்க பிளாக். ஆனா நீ தானே இன்னைக்கு வந்து நல்ல ப்ரொடக்டிவா இருந்திருக்கு. ஆனா நான் இன்னைக்கு ஃபுல்லா பெட்லயே இருந்திருக்கேன். நான் லீவ் ஆனேன் இன்னைக்கு. அது அட்டெஸ்ட் பண்ணிட்டு போட்டு ஐயோ இதெல்லாம் vlog வந்தா எங்க கம்பெனி என்ன பண்ணுவாங்க திட்ட போறாங்க. இன்னைக்கு ஒண்ணு அதனால இன்னைக்கு அட்டெஸ்ட் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் நம்ம வந்து இப்போ தோசை சாப்பிட்டு நாங்க 2 பேரும் பன்னீர் தோசை சாப்பிட்டு அழகா வீட்டுக்கு போயிட்டு வாழ்க்கை பத்தி யோசிக்கிறோம். வாழ்க்கை பத்தி பேச போறோம். நல்ல ஒரு டீ, நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீ, ஸ்ட்ராங் டீ, ஒரு ஸ்ட்ராங் காஃபி, டபுள் ஸ்ட்ராங். போய் குடிக்கலாம். நைட்டு வந்து தோசை இட்லி சாப்பிடலாம் ஸ்போர்ட்ஸ்க்கு அப்புறமா அப்படின்ட்டு இட்லி. ஸோ நானும் ஒரு தோசை ஒரு ஆம்லெட் சொல்லியிருக்கேன். அதோட ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டுக்கலான்னு. ப்ளஸ் ஒரு ஃபுட்டாக சாப்பிட்டு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஆயில் ஐட்டம், ஜங்க் ஐட்டம் எல்லாமே விட்டுருங்க. நான் தப்பு தான் பண்ணல. ஸோ நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். காட் பிளஸ் யூ. முடிச்சுக்கொள்கிறேன். நாளைக்கு என்ன பிளாக் வருதுன்னு நான் காட்டுறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க.